நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் எதுக்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க தெரியுமா? பெண்கள் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. சில நேரம் அதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் பெயினாக இருக்கலாம். ஒரு பெண் அமைதியாக இருப்பாங்க, அவளை யாரும் புரிஞ்சுக்கலன்னு ஃபீல் ஆகும்போது தான். அவள் நிறையா சொல்லணும்னு இருக்கும், ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி அவள் மௌனமாகவே இருந்துருவா. சில நேரம் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க, ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டாங்க. நான் ஸ்ட்ராங்குன்னு காட்டணும்னு இல்லை, அதை சொல்லியும் பயனில்லைன்னு தெரிஞ்சதுனால. வீட்லேயும் எல்லாருக்காக எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்காக யாராவது யோசிக்கிறாங்களா? அந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லாததால் அவங்க அமைதியாகவே இருப்பாங்க. சில நேரம் பேசினா பிரச்சனை அதிகமாயிருமோ, அதனால் பேசாமல் இருப்பாங்க. அது ஈகோ இல்லை, அது ஒரு காம்ப்ரமைஸ் தான். ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாள்னா அவளை இக்னோர் பண்ணாதீங்க. அவளுக்கும் யார்கிட்டையாவது பேசணும், யாராவது நம்ம ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு கேட்கணும் அப்படின்னு தோணும். ஒரு நாள் அவளிடம் போய், நீ கரெக்டாக இருக்கியா? உன் மனசு ஹாப்பியாக இருக்கா? நீ சந்தோஷமாக இருக்கியா? ஏன் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்க? அப்படின்னு கேட்டால் அதுவே அவளுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பெண்கள் சண்டை போடாமல் இருக்கிறதால அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் அமைதிக்குள்ளேயே நிறைய கதை இருக்கும். அந்த அமைதியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பெண்களே, வீட்டில் உள்ள யாருமே என்னோட அமைதியை புரிஞ்சுக்கல, நான் பேசுகிறத கவனிக்கலை அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். பெண்களே, நம்ம அமைதியாக இருந்தால் அது நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு நமக்கு தோணலாம், ஆனால் உண்மையில் என்னன்னு தெரியுமா? அது நம்மளை இன்னும் நம்மளோட மனசுக்குள்ளே அது உடைக்க ஆரம்பிச்சிடும். யாராவது வந்து நம்ம மனசை புரிஞ்சுக்கணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் சில நேரம் அது நடக்கவே இல்லாமல் ஆயிடலாம். அதனால் ஒரு ஸ்மால் ஸ்டெப் நம்ம தான் எடுக்கணும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்னு ஓப்பனாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க ஹர்ட் ஆவாங்க, இதை சொன்னால் பெரிய சண்டை ஆயிரும் அப்படின்னு நினச்சி நம்ம தினம் நம்ம மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மனசு தான் இன்னும் அப்படியே இறுக்கமாயிரும். அவங்க மேலே கோபம் தான் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம ஓப்பனாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது பெரிய ஃபைட்டாலாம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இதை பண்ணுறதில்ல, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, ஸோ புரிஞ்சுக்கங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் அது போக போக நம்ம மனசை ஸ்ட்ரெஸ் ஆகிடும், பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அந்த அமைதியை பிரேக் பண்ணுங்கள். நம்மளை யாராவது புரிஞ்சுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளையே வெளிப்படுத்த ஆரம்பித்தா அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். பெண்களே, அமைதியாக இருப்பதால் எல்லாம் சரியாகாது. சில நேரம் பேசுகிறது தான் நம்மளை காப்பாற்றும். யாராவது புரிஞ்சுக்கலைனாலும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளை காயப்படுத்துறதை விட ஒரு தடவை சொல்லி பாருங்களேன், நல்லது நடக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரியான ரியல் லைஃப் டாக் வேணும்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் மனசுக்குள்ளே அமைதியாக, அதாவது நிறையா விஷயங்களை பூட்டி வச்சுட்டு அமைதியாக இருக்கேன்னு அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமைதியாக இருக்காதீங்க. ஒவ்வொரு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அவங்க மேலே கோபம் அதிகமாக இருக்கும். அது ஒரு நாள் வெளிப்படும்போது பயங்கரமாக வெடிக்கும். ஸோ அப்பப்போவே சொல்லுங்கள். யாராவது ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தடவை அவங்களால ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுனாலும் வெளிப்படையாக பேசுங்க. தேங்க்யூ.